MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi, Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸோ கன்னி ராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் சொல்லுவாங்கப்பா, இவன் கன்னி ராசிக்காரன்பா அப்படின்னு சொல்கிறது கேட்டுப்பீங்க. அதாவது அந்தளவுக்கு எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி சொல்லுவாங்களே, ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் சொல்லலாம், ரொம்ப க்யூட்டான பர்சன் சொல்லலாம். அவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்களே, கற்பூர புத்தி என்று சொன்னாலே அது வந்து கன்னி ராசிக்கு தான் பொருந்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அருமையான ஒரு பொசிஷன்ஸ் இருக்கக்கூடியது கன்னி ராசி தாங்க. ரொம்ப பல திறமைகள் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக 14 புதன் பகவான் தான். அவர் அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறதால ஜாலியான ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற இடமே ஒரு கலகலப்பாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, அப்பா நீ வந்துட்டியா இனிமேல் ஜாலி தான் வாங்கலையா, அது மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லலாம். கற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வம், ஒரு எப்போதும் மாணவனாகவே தன்னை வந்து பாவிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. புதன் பகவான் அங்கே உச்சம் எழுதுனால இவங்க மேத்ஸ்லாம் சூப்பராக மனக்கணக்குன்னு சொல்லுவாங்களே, இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே அவங்க கால்குலேஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதினும் போது நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு நடிகனாக கூட ஆயிடலாம். சுக்கரன் நல்லா இருக்குப்பா, அவங்க சுக்கரன் உச்சம் சினிமா லைனில் இருக்கலாம், விஷுவல் இருக்கலாம், அதுல எக்ஸ்பர்ட் ஆல பெரிய ஆளா இருக்கணும்னா புதனோட அருள் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் கூட பழகுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மாறிடுவாரு குணங்கள். யாராக இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துட்டு போவாரு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்றாலே கன்னிராசி என்று சொல்லலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலமாக, அதாவது உங்க அம்மா அப்பா பாருங்க, வீட்டையும் கவனிங்க, நமக்கு மிஞ்சிதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையாள வேண்டும். ஏன்னா வந்து உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் மற்றவர்களுக்காகவே நீங்க செலவழித்து ஃப்ரெண்டுன்னு பின்னாடி போகக்கூடிய ஒரு ராசினாலும் கன்னி ராசி அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறோம். அதாவது குணநலங்கள், உங்களுடைய கேரக்டர் எப்படின்னு. கன்னி ராசி என்றாலே கால புருஷ தத்துவப்படி 6வது இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்வார்கள். ஸோ அந்த இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அது உபய ராசிகள் என்று சொல்லுவாங்க. அதாவது உள்ளே வெளியே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உள்ளது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதனை வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். எல்லா கிரகத்துக்கும் வந்து இப்போ மேஷராசியில பிறந்த ஒரு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகரம். அந்த இடத்துல உச்சமாவாரு செவ்வாய் பகவான். இப்படி ஒவ்வொருத்தங்க இப்போ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய இது வந்து மீன ராசியாக இருப்பாங்க. ஆனால் புதன் பகவான் மட்டுங்க உச்சமாகக்கூடிய ராசி, ஆட்சி, மூலத்திரிகோணம், இந்த 3 இடங்களுக்கும் அதிபதி. அந்த ஸ்தானம் எது என்று பார்த்தீர்கள் என்றாலே அந்த கன்னி ராசி தாங்க. ஸோ கன்னி ராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் சொல்லுவாங்கப்பா, இவன் கன்னி ராசிக்காரன்பா அப்படின்னு சொல்றது கேட்டுப்பீங்க. அதாவது அந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி சொல்லுவாங்களே, ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் சொல்லலாம், ரொம்ப க்யூட்டான பர்சன் சொல்லலாம். அவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மெர்க்குரி, அது புதனோட இது குட்டியா இருக்கும் கிரகம். ஆனால் அவ்வளோ ஒரு சொல்லுவாங்களே, கற்பூர புத்தி என்று சொன்னாலே அது வந்து கன்னி ராசிக்கு தான் பொருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு பொசிஷன்ஸ் இருக்கக்கூடியது கன்னிராசி தாங்க. அதுவும் புதனுக்கு அதுவும் அவங்களுடைய ஜாதகத்துல புதன் ஆட்சி உச்செல்லாம் விட்டுருந்தா கேட்கவே வேணாம். ரொம்ப பல திறமைகள் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக 14 புதன் பகவான் தான். அவர் அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறதால நிச்சயமாக எந்த துறையாக இருந்தாலும் எக்ஸ்பர்ட் என்ற ஒரு வார்த்தைக்கு புதன் பகவான் தான் காரணம். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் எல்லாமே வந்து துறைகள்ல இருக்கலாம், ஆனால் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா புதனோட அருள் நிச்சயமாக வேணும். அது கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அந்த அருள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட ஹியூமர் சென்ஸ்ல கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற இடமே ஒரு கலகலப்பா இருப்பாங்க. சொல்லுவாங்க, அப்பா நீ வந்துட்டியா இனிமேல் ஜாலி தான் வாங்கலையா, அது மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லலாம். இப்படி கன்னிராசிக்காரங்க பத்தி சொல்லிட்டு இருக்கலாம். ஈவன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், அப்புறம் மொழிகள் கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படிக்கக்கூடிய ஆர்வங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாகர வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் சொல்லி நிறைய கோர்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. என்ன எப்போ பார்த்தா சமஸ்கிருதன்ற ஹிந்தின்ற எதையாவது ஒரு படிச்சுட்டே இருக்கேன்னா கற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வம், ஒரு எப்போதும் மாணவனாகவே தன்னை வந்து பாவிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அங்கே உச்சம் எழுதுனால இவங்களுக்கு மேத்ஸ்லாம் சூப்பரா மனக்கணக்குன்னு சொல்லுவாங்களே, இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே அவங்க கால்குலேஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனை பார்த்தாலே உடனே அப்சர்வ் பண்ணிடுவாங்க, இவன் தேர மாட்டான்ற மாதிரி விஷயங்கள். இவங்களும் வந்து மார்க்கெட்டிங் லைனில் போகலாம். அது கன்னிராசிக்காரங்களெல்லாம் கூட வச்சுட்டா உங்களோட பிஸ்னஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு கன்னிராசிக்கு ஒரு பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்ச அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இருக்குது, அஸ்தம் இருக்குது, சித்திரை இருக்குங்க.
உத்திரம் எந்த பாதத்திலிருந்து எந்த பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அதாவது சித்திரை 2ஆம் பாதம் வரை, அது உத்திரம் 2, 3, 4, அதே மாதிரி அஸ்தத்துல 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்து சித்திரையில வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்கள் தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் வந்து கன்னிராசியில் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே சித்திரை நட்சத்திரங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வாசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆவுனா டக்குன்னு சண்டைக்கு போவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சித்திரை இதுக்கு இருக்கும். ஆனால் மருத்துவ குணங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக தெரியும். மெடிசன்ஸ் பற்றி தெரியும். ஈவன் அவங்க டாக்டராகவே இல்லாட்டினா கூட அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த மருத்துவ அறிவு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஒரு விவசாயம் செய்தல் அது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மலை சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வாழ்றது பிடிக்கும். அதே மாதிரி அது மாதிரி இடத்த போய் தங்குறது பிடிக்கும். இது மாதிரி ஒரு ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப இயற்கை காட்சிகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இது மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியலை விட நேச்சுரல்ஸ் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் கன்னி ராசிக்காரங்க தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் சொல்லலாம், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் மிக அருமையாகவே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையாக இருக்கிறதுனால புத்தி கூர்மைகள் அவங்களுக்கு அதிகம் என்பதற்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு சில விஷயங்கள் அதே பல துறைகள் அவங்க வந்து வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியும் போது நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு நடிகராக கூட ஆயிடலாம். சுக்கரன் நல்லா இருக்குப்பா, அவங்க சுக்கரம் உச்சா சினிமா லைனில் இருக்கலாம், விஷுவலில் இருக்கலாம். அதில் எக்ஸ்பர்ட் ஆகல பெரிய ஆளாக இருக்கணும்னா புதனோட அருள் நிச்சயமாக தேவை. ஏன்னா அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட பழகுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மாறிடுவார் குணங்கள். யாராக இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்றாலே கன்னிராசி என்று சொல்லலாம். அவங்க உங்களுக்காக அதாவது அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு ராசி. எல்லாருக்கிட்டையும் வந்து கோபமே படாம சைலண்டா கூட போயிடுவாங்க. சண்டை போட்டுட்டு அதெல்லாம் பண்ண விட சமாதானத்தை ஒரு பிரியர் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாமன், சொந்த தாய் மாமன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்க. தாய் மாமனுடைய உறவு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி தாய் மாமன் இவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. அத்தை மாமா இது மாதிரிலாம் ரொம்ப ஒரு உறவுகளில் ரொம்ப அந்யோன்யமானவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி நட்பு பாராட்டுவதில் கன்னிராசிக்காரங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து நட்பு அப்படின்னாலே விட்டு கொடுத்தல், எல்லாத்தையும் தன்னுடைய பொருளே எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க தியாக மனப்பான்மை இருக்கும். சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸு அல்லது வீட்டில் குடும்பத்திலே இவன் நட்பு ஃப்ரெண்டுனா போச்சு உயிரை கொடுப்பான் அப்படின்வாங்க. நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அருமையாகவே பொருந்தும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலமாக, அதாவது உங்க அம்மா அப்பா பாருங்க, வீட்டையும் கவனிங்க, நமக்கு மிஞ்சிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கையாள வேண்டும். ஏன்னா வந்து உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் மற்றவர்களுக்காகவே நீங்க செலவழித்து ஃப்ரெண்டுன்னு பின்னாடி போகக்கூடிய ஒரு ராசினாலும் அது கன்னி ராசின்னு சொல்லலாம். அதாவது போங்க தப்பு இல்லை, தங்களுடைய கடமையும் வீட்டுக்குண்டான விஷயங்களையும் செய்து விட்டு செய்யுங்க, நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னாலே அது உங்களுக்கு தான் பொருந்தும். லைட் வெயிட் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் உங்களுக்கு அருமையாகவே பாசிட்டிவாகவே இருக்கும். நீங்கள் வந்து வழிபடக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பெருமாள், ஸ்ரீனிவாசர், பாலாஜி இந்த சுவாமிகள்லாம் கும்பிடுங்க. அதாவது பேர் தான் வேற, பெருமாளை தான் கும்பிடணும்னு சொல்கிறேன். நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 பூஜா oils from the house of Sunland. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.